ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு புது டிஷ் சொல்லி கொடுக்க போகிறோம் உங்களுக்கு எல்லாருக்கும். இன்றைக்கி முள்ளங்கி ஊறுகாய் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 3 முள்ளங்கி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு கூட்டிக்கோ குறைச்சிக்கோ செஞ்சுக்கோங்க. இப்போ மேல் தோல் எல்லாம் சீவிட்டு நார்மல் வாட்டரில் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம முள்ளங்கி கட் பண்ணிட்டோம் சின்ன சின்னதாக. அப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கணும். பூண்டு தோல் உரித்து வச்சுக்கணும். ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக புளி, அப்புறம் கொஞ்சமாக தேங்காய், வரமிளகாய் 4-5 காரத்துக்கு தேவையான அளவு. இப்போ வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்து இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்து சீசனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் இப்போ எண்ணெயில் வதக்கிக்கணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ பூண்டு இஞ்சி போட்டுக்கோங்க எண்ணெயில். இப்போ இந்த ஸ்டேஜில் வரமிளகாய் போட்டுக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவு. மிளகா நல்லா வறுபட்டுச்சு. இப்போ சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம்ல அது போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டும். இப்போ தேங்காய் இப்போ இவ்வளோ எடுத்திருக்கேன். நான் ஒரு 2 ஸ்லைஸ் மாதிரி எடுத்திருக்கேன். தேங்காயும் போட்டுக்கோங்க. அப்புறம் புளி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. புளி அதையும் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணுங்க. போட்டுட்டு கேஸ் மீடியம் சைஸில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா ஒரு முக்கால்வாசி ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கட் பண்ண முள்ளங்கி எல்லாத்தையும் போடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கச்சுலேயே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. அது நல்லா முள்ளங்கி நல்லா வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் துவையலுக்கு. அதே டைமில் இப்போ இந்த நிலக்கடலை நம்ம வறுத்து வச்சுக்கல, தோலை நிமிட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. முள்ளங்கி நல்லா வதங்கினோடனே நம்ம மிக்சியில் போட்டு துவையல் ரெடி பண்ணிடலாம். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு முள்ளங்கி எல்லாமே. ஸோ இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு இப்போ நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். இந்த வேர்க்கடலையும் நம்ம போடணும். எப்போ போடணும்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக ஆகிடுறதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலையை போட்டு கொஞ்சம் நொறுன்ற அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும். இப்போ மிக்சியில் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அரைச்சாச்சு. இப்போ சீசனிங் பண்ணணும். ஸோ வானல் வச்சுட்டு இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. தேவையான அளவு எண்ணெயும் ஊற்றிட்டோம். நம்ம இப்போ கடுகு போட்டுட்டு தாளிச்சிட வேண்டியதான். கடுகு போட்டுட்டோம். இப்போ கடுகு பொரிஞ்சோடனே இப்போ அரைச்சி வச்சுருக்க முள்ளங்கி சட்னி எடுத்து கொட்டிட்டு நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ ஊற்றணும். இப்போ நல்லா இந்த மாதிரி தொலைவி விடுங்க. நல்லா 10 to 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா தொலைவி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இது 2-3 நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு, இல்லைன்னா வெளியிலே கூட வைக்கலாம். கெட்டு போகாது. சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ முள்ளங்கி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. சுவையான முள்ளங்கி ஊறுகாய். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடணும். எப்படி நீங்கள் எவ்வளோ நேரம் ஆஃப் பண்ணணுன்னா அந்த பச்சை ஸ்மெல்லு போயிடும். ஸோ நான் 15 மினிட்ஸ் வரலும் சிம்மிலே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி கூட்டவோ குறைச்சிவோ செஞ்சுக்கோங்க.
ஃப்ரை பண்ணுறது. இது சூடான சாதத்துக்கு நெய் ஊற்றி சாப்பிட்டா செம்ம அருமையாக இருக்கும். தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.